134 pages in and no sign of visible tears. Although ரெண்டு இடத்துல என்னடா நமக்கு தொண்டை கவ்வுதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வெல்கம் டு டே 7 ஆஃப் அ லிட்டில் லைஃப் ரீடிங் அப்டேட். ஸோ நான் வந்து ப்ரிப்பேர்லாம் ஒன்றும் பண்ணல, ஏன்னா மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டினா தானே அது நிஜமான ரீடிங் லாக் ஆகும். இது வரைக்கும் 7 days ஆயிருக்கு. 134 pages தான் நீ படிச்சிருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ரீட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லி டீட்டெயில்டு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து இது சாண்டலினோட ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் மாதிரி, அதில் எப்படி ஒரு ஹீரோயினோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையே ஒரு 5-6 பக்கத்துக்கு எழுதியிருப்பாரோ அந்த மாதிரி இன்னும் டீட்டெயில்டுன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் கொஞ்சம் நம்ம நார்வேஜியன் வுட் பர்த்டே கேர்ள்லாம் படித்தப்போ அந்த முரகமியோடைய அப்படியே அந்த தாட்ஸை அப்படியே கொட்டுறது, அந்த ரா ஃபீலிங்ஸ் அப்படியே எழுதுறது அது மாதிரியும் இருந்தது. பட் சம்வேர் இன் த மிடில் ஆஃப் தீஸ் டூவா அப்படின்னு கேட்டால் அதுவும் எனக்கு சொல்ல தெரியல. ரெண்டுக்குமே நடுவில். பட் அட் த சேம் டைம் அதுவும் இல்லாமல் என்னதாம்மா நீ சொல்ல வர அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அவ்வளவு சூப்பரான ரைட்டிங். இது மாதிரி நான் இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நம்ம பற்றி எழுதிட்டு இருப்போம், பட் உடனே வந்து நம்ம மூளை அதை வந்து நமக்கு தெரிஞ்ச வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி அன்னைக்கு அப்படி நடந்ததில்ல அப்படின்னு சொல்லி அதை எழுதுவோம். ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஆத்தர் டைரி எழுதுறாங்க, பட் ஆத்தரோட கதையை எழுதலை, வேற ஒருத்தவங்களோட கதையை அவங்க டைரி எழுதுனா எப்படி இருக்கும். சம்பவம் அந்த மாதிரி எனக்கு ஃபீல். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் வந்து அப்படியே எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு எழுத்துக்கள். ஸோ இது படித்து முடிச்சு என்னோட எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நான் அழுகிறனோ இல்லையோ என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆகி கிளாஸை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நுணுக்கமாக இருக்கிறதுனால நார்மலாக ஒரு புக்கில் 5-6 பக்கத்துக்கு வர வேண்டிய விஷயம் இதில் வந்து ஒரே பக்கத்தில் வந்திருக்கு. அண்ட் அது போரிங்காக இல்லை. அடுத்து என்ன அப்படின்னும் இல்லை. பட் எப்படின்னா ஒரு கடல் அலைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே, இல்லை ஒரு மலையை பார்த்துக்கிட்டே அப்படியே டீயை குடிச்சிக்கிட்டே இந்த புக்கை படித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியான ஆத்மாவின் ஆழத்தில் இறங்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீடு இது. அப்படியே படிக்க படிக்க என்னை அறியாமலே பக்கங்களை நான் திருப்பிக்கிட்டே இருக்கேன். ஐ என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் ரீடிங் திஸ் அப்படின்னு தான் சொல்லணும், உண்மையை ஒத்துக்கணும். அப்படின்னா எனக்கு வந்து ஐ லவ் வில்லம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு ஃப்ரெண்டு, யாருக்குமே தேவையான ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஃப்ரெண்டு. அடுத்து எனக்கு பிடிச்சது ஹெரால்ட், ஜூலியா அண்ட் ஆனா இஸ் அன் ஏஞ்சல் அப்படின்னு நான் புக்லேயே எழுதியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ எல்லாரும் வந்து ஜூட் பாவம், ஜூடோடைய கதையை கேட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ தான் எனக்கு ஜூடோட கதை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஜேபி, மால்கம், வில்லமோடைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சம்வாட் இது வந்து சைல்டுஹுட் அப்யூஸில் இருக்கிறவங்களுக்கு ட்ரிக்கரிங்காக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்போ எனக்கு வந்து அந்த தொண்டை கவர மூமெண்ட் வந்தது அப்படின்னா பேஜ் 131 அண்ட் 133 வேர் தெர் கோஸ் எப்படி சொல்கிறது, அது கான்வர்சேஷனும் சொல்ல முடியாது, சம்திங் ஹேப்பனிங் பிட்வீன் ஹெரால்ட் அண்ட் ஜூட். ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் அவன் எதிர்பார்க்குறான் ஏதோ ஒன்று நடக்க போகுது, இதோடு முடிய போகுது எல்லாம் அப்படின்னு. பட் அங்கே ஒரு லைன் எழுதியிருப்பாங்க ஆத்தர், ஜூலியா அண்ட் ஹெரால்ட் தே ஓப்பன் த டோர் அண்ட் இன்வைட் ஹிம் இன் அப்படின்னு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த இடத்துல. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து ஹெரால்டு வந்து சொல்லுவார், எஸ் தட் கப் மீன்ஸ் அ லாட் டு மீ பட் யூ மீன் மோர், ஸோ ஸ்டாப் டார்ச்சரிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு. ஐ விஷ் தேர் வாஸ் சம் ஒன் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தங்களாவது இருந்துட்டா இந்த உலகமே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அழுவேன் தான் நினைக்கிறேன். தேம்பி அழுவேனான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.